நம்ம இங்க நிக்க இடம் வந்து த கிரேட் ஒண்டர்லா, தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு தீம் பார்க். இன்னொரு மணிக்கு தான் உள்ள அனுமதிப்பாங்க. அதான் டைம் 11 to 6 ஐ திங்க். இந்த டைம்ல உள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா நிறைய கேம்ஸ், சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே என்ஜாய் பண்றக்கூடிய அளவுக்கு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய நிறைய விளையாட்டுகள், தண்ணீர் விளையாட்டு, வாட்டர் கேம்ஸ் இருக்குது, லேண்ட் கேம்ஸ் கொஞ்சம் நிறைய கேம்ஸ் இருக்கு. அதான் நீங்க வந்து குடும்பத்தோடு இல்லை கல்லூரி பள்ளி எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது. தென் இங்கே உள்ள கேம்ஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க பார்த்துக்கிட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். வாட்டர் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னெல்லாம் இருக்குன்னா, ஜங்கிள் லகூன் அப்படின்னு ஒரு கேம் இருக்கு, லேசி ரிவர் அப்படிங்கிறது இருக்கு, பூமாராங் வாட்டர் கேம்ஸ், அது மாதிரி ஹராக்கிரி அப்படி ஃபன் ரேசஸ், முக்கியமாக ஃபன் ரேசஸ் அப்படிங்கக்கூடியது படுத்துக்கிட்டே அப்படி பாயில சறுக்கி வரையக்கூடிய ஒரு கேம், அந்த ஃபன் ரேசஸ் இருக்கு. அப்கில் ரேசஸ் அதுவும் அந்த வாட்டரில் ப்ளே பண்ணக்கூடியது. தென் பேண்டட் கிரைட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு 3 பேர் உட்காந்து ஒரு டயர் மாதிரி உள்ள ஒரு இதில் 3 பேர் உட்காந்து தண்ணியில் அப்படி சறுக்கி போற உள்ள பேண்டட் கிரைட்ஸ் 1 லெவல் 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிஸ்டஸ் 1 2 3 அப்படிங்கக்கூடியது இருக்கு. ரெயின் டிஸ்கோ, சும்மா பெரியவங்க, அதாவது அந்த மற்ற த்ரில்லிங்கான கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க வந்து கொஞ்சம் 40-45 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் இந்த கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ரெயின் டிஸ்கோ அப்படி ஒரு மன சந்தோஷமா அப்படி மழை தண்ணிக்குள்ள டான்ஸ் ஆடுறது மாதிரியான ஒரு ரெயின் டிஸ்கோ கேம்ஸ் இருக்கு. வேவ் பூல்ஸ், அது ஏற்கனவே சொன்னோம், கடல் அலை வேவ் பூல்ஸ் இருக்குது. தென் பிளே பூல்ஸ், சின்ன குழந்தைங்க ரொம்ப சில்ட்ரன்ஸாக இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்களுக்கு வந்து பிளே பூல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நீச்சல் குளம் மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. தென் கோர்னட்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு கேம், இப்படி வாட்டர் கேம்ஸ், வாட்டர் ரைட்ஸ் அப்படிங்கக்கூடியது கொஞ்சம் நிறைய இருக்குது. தென் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லேண்ட் நார்மலா பண்ணக்கூடியது, ஸ்கை டைல்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொம்ப ஹை இல்ல நடக்க வாக் மாதிரி உள்ள புதுசு அப்படிங்கிறாங்க. வேவ் ரைடர் அது இருக்குது. தென் அட்வென்ச்சர் ஆஃப் சிக்கு அப்படிங்கக்கூடிய 3D ஃபிலிம் ஷோ, ரொம்ப அட்வென்ச்சரா த்ரில்லிங்கா பார்க்கக்கூடிய அந்த 3D ஃபிலிம் ஷோ இருக்குது. சினி மேஜிக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஷோ இருக்குது. பிரைரட் ஷிப் அப்படிங்கக்கூடிய ஒரு கேம். தென் நெட்வால்க்குங்கக்கூடியதெல்லாம் எல்லாருமே, எல்லா ஏஜ்ல உள்ளவங்களுமே இந்த கேம்ஸ் எல்லாம் பண்ணலாம். 3D ஷோ பார்க்கலாம், நெட்வால்க் எல்லாம் எல்லா ஏஜ் குரூப்பும் அழகா பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். ஒண்டர் ஸ்பிளாஷ் அப்படின்னு அப்படி தண்ணி அப்படி அடிச்சு தெரிக்கிறது மாதிரியான ஒரு ஒண்டர் ஸ்பிளாஷ் இருக்கு. ஸ்கை வீல் இருக்குது. டூன் டேங்கோ அப்படிங்கக்கூடிய ஒரு விளையாட்டு இருக்கு. டெர்மட் கோஸ்டர், அப்புறமா ரொம்ப குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிரேசி கார்ஸ், இது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம், இந்த கிரேசி கார்ஸ், கார் ஓட்டுறது. ஆனா ஒண்டர்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேசி கார்ஸ் அப்படிங்கக்கூடியது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லா ஏஜ் குரூப், இந்த விளையாட்டும் கூட எல்லா ஏஜ் குரூப்பும், இங்க எல்லா விளையாட்டுமே எல்லா ஏஜ் குரூப்பும் பண்ண முடியாது. இந்த ஹார்ட் பேஷன்ஸ், பிபி உள்ளவங்க, கொஞ்சம் ஏஜ் பெர்சன், அதே மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைகள், சைல்டு இன்ஃபன்சி அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க, அந்த ஒரு 10 வயசு வரைக்கும் உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து எல்லாமே பண்ண முடியாது. மற்றவங்க எல்லாமே பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். கிரேசி வாகன் அப்படிங்கக்கூடிய ஒரு கேம் இருக்கு. தென் ராக்கின் டக் அப்படிங்கக்கூடிய லேண்ட் ரைட்ஸ், இப்படி லேண்ட் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவங்க பிரித்து வச்சு அழகா நீங்க 6 மணி வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய. இனி வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா கிட்ஸ் ரைட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்காங்க சின்ன குழந்தைகளுக்காக. இந்த கிட்ஸ் ரைட்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம ஒரு நிமிஷம் பார்ப்போம். கிட்ஸ் ரைட்ஸ்ல மேஜிக் மஷ்ரூம் அப்படிங்க, சின்ன குழந்தைகள், கிட்ஸ்னா ஒரு 3 to நம்ம கன்சிடர் 3 to 8 அந்த லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு
மேஜிக் மஷ்ரூம் அப்படின்னு ஒன்று, மினி வெஹிக்கிள் ஒரு கேம் கொடுத்துருக்காங்க, மினி பைரட் ஷிப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, மெரி கோஸ்ட், கிட்டிஸ் வீல்னு அவங்களுக்கு இது வந்து குழந்தை அவங்களுக்கு மட்டும் தனியாக, மினி எக்ஸ்பிரஸ், ஜம்பிங் ஃப்ராக் தவளைக்கு மேலே இருந்து அப்படி போகிறது, ஃப்ளையிங் ஜம்போ, ஃபங்கி மங்கி, சங்கி மங்கி மாதிரி இது ஃபங்கி மங்கி, கரோசல், கான்வாய், மினி கோகோ கப் இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக இப்படி ஒரு 3 லெவலில் பிரித்து அப்படி வேற லெவலில் செம்மையாக அழகாக கொடுத்துருக்காங்க. இது போக நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நம்முடைய டயர்டாகும்போது ஜூஸ், டீ எது வேணால் எல்லா அவைலபிலிட்டியும் உள்ளே இருக்குது. பார்க்கும்போது நம்முடைய ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. அதை கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கும் தனி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. மசாஜ் வச்சுருக்காங்க, சின்ன சின்ன கேம்ஸ், அதாவது அது உள்ளே வந்து வரும் நம்ம பே பண்ணி விளையாடுறது மாதிரி சின்ன சின்ன கேம்ஸும் நிறைய சைட் பை சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தா ஒண்டர்லா அப்படிங்கக்கூடியது ஃபுல் 100% என்டர்டெயின்மெண்ட். இங்கே கொடுக்கக்கூடிய காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்து. ஒரு சின்ன ஏமாற்றம் கூட உங்களுக்கு இருக்காது. மற்ற நிறைய அங்கங்கே வச்சுருக்காங்க, அங்கே நம்ம போனால் சில நேரம் ஃபீல் பண்ணுவோம், ஏன் வந்துட்டோம், ஐயோ இவ்வளோ கொடுத்துருக்க வேணி. ஆனால் ஒண்டர்லாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஏமாற்றமோ இல்லைன்னா அந்த ஒரு விரக்தியோ நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு மன நிறைவோடு தான் நம்ம வெளியே வருவோம். மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, நம்முடைய மன இறுக்கம், மன உளைச்சல் எல்லாவற்றையும் குறைத்து ஒரு சந்தோஷமாக தான் இங்கேருந்து நம்ம வெளியே வரும்போது இருப்போம். அந்த அளவுக்கு ஒண்டர்லா அப்படிங்கக்கூடியது மிகச்சிறந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் தீம் பார்க். ஸோ கண்டிப்பாக வாங்க, உங்கள் சம்மர் ஹாலிடேஸை, ஒகேஷன்ஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. பேரண்ட்ஸ் வந்து உங்கள் குழந்தைகளை, ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது படிப்பு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை.